ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்க விலை வந்து ஏன் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இப்போ இன்க்ரீஸிங்லேயே இருக்குது. ஸோ என்ன தான் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் லோக்கல் ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்மியான ஒரு விலையில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே இன்றைக்கி தங்க விலை எப்படி போகும், எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லி பார்க்கும்போது காலையில் இருந்த விலையை விட இப்போ ஈவினிங் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதில் 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு வந்து 4770 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஜுவல்லரி அசோசியேஷனில் வந்து அப்டேட் ஆகிருக்கிற ஒரு ப்ரைஸ். ஆனால் வந்து இன்னுமே வந்து ஷாப்ஸில் வந்து இந்த விலையில் வந்து விற்கல. 4725 ரூபா தான் ஒரு கிராமுக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ லலிதா ஜுவல்லரி, அப்புறம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 4725 ரூபா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து நம்ம சொன்னோம், இந்த ஃபெஸ்டிவல் சீசனால் வந்து டிஸ்கவுண்ட் அந்த ப்ரீமியமில் வந்து ஒரு $5 வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை கம்மி பண்ண ரீசனால் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து இந்த ப்ரைஸ் வந்து கம்மியான ஒரு ரேட்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே லைவ்லன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து திருப்பியும் வந்து $1900 வரைக்கும் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ $1900 அப்புறம் வந்து ஒரு $2 கம்மியாகி 1898 வந்து இப்போ ட்ரேடிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ 1900 திருப்பி வந்ததே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான். இது எல்லாமே நம்ம ஒரு ப்ரைஸ்லன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கிராமுக்கு வந்து 4540 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எந்த ஒரு டேக்ஸும் இல்லாத ப்ரைஸ். இது வந்து கடையில் இந்த ப்ரைஸில் வந்து இருக்காது. ஸோ இது லைவ்ல வந்து போயிட்டு இருக்கிற ப்ரைஸ். ஸோ ஏன் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் வந்து இப்போ மறுபடியும் வந்து இன்க்ரீசிங் டோனில் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஃபுல்லாகவே வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக வந்து கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 93.65 இருக்குது. ஸோ இது வந்து -0.5% வந்து கரண்ட்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது காலையில் இருந்தது காலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.2% தான் வந்து டவுனில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.5% பக்கத்தில் வந்து டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ். காலையில் வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஜோனில் தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா OPEC 3+ மீட்டிங் ஒரு அவுட்புட் தான். ஸோ ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா OPEC+ மீட்டிங்லேருந்து இந்த ஆயில் ப்ரொடக்ஷன் கட்டை வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங்கோட அவுட்புட்னால வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா US டாலர் வந்து வீக்கன் ஆச்சு. அந்த ரீசனால் யூரோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூரோவோட லாக்டவுனையும் பொருட்படுத்தாமல் யூரோ வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப வந்து ஸ்ட்ரெங்தனாக போயிட்டுருக்கு. இந்த காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா GBPயும் வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து US டாலர் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஒரு வீக்கனான ஒரு சிச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. அதுதான் வந்து தங்க விலைக்கு வந்து ஒரு அதிகமான சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி US ட்ரேடிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து செம பாசிட்டிவாக இருக்குது. US ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ், க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் இது எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் க்ரீன் மோடில் தான் இருக்குது. ஸோ எலெக்ஷன் டைமில் வந்து இது எல்லாமே க்ரீனாக இருக்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ இது வந்து தொடர்ச்சியாக வந்து க்ரீனாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தங்கத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட்டாக தான் வந்து தெரியுது. இது எல்லாமே எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது யூஎஸோட ஃபேக்ட்ரி ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஆப்டிமிசம் இண்டெக்ஸ் வந்து வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து எப்படி வருது, அதோட அடிப்படையில் வந்து எப்படி தங்க விலை வந்து இன்றைக்கி US ட்ரேடிங் செஷனில் மாறுது அப்படின்னு வந்து நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.